Hello everyone, நான் கார்த்தி and hello my dear JK Squad. கிரிக்கெட் என்ற உலகத்துல கிரிக்கெட் உலகத்தின் அசுரர்கள் என்று அழைக்கப்பட்ட டீம் தான் ஆஸ்திரேலியன் டீம். ஆஸ்திரேலியா டீம் ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு வாராங்கள் என்றாலே அவங்க வந்து ட்ரோஃபி அடிக்க தான் வாராங்கன்னு சொன்ன டைம் இருந்தது. இப்படி உண்மையிலேயே கிரிக்கெட் ஆண்ட பரம்பரைனா அது ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியன் மென் கிரிக்கெட் டீம் உலக கோப்பையை வந்து 6 முறை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. 2021 நடந்த T20 வேர்ல்ட் கப்பையும் வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்க. இப்படி ஐசிசி வச்ச எல்லா டோர்னமெண்ட்டையும் ஆஸ்திரேலியா வின் பண்ணிக்கிறாங்க. இப்படி கிரிக்கெட் ஆண்ட பரம்பரையா இருந்த ஆஸ்திரேலியா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்பவே சறுக்கிட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்ன, இந்த சரிவு வந்து எப்பேருந்து தொடங்கினது, இதுகளை பற்றி இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இனிமே இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸையும் இந்த யூடியூப் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும். 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ண பிறகு ஆஸ்திரேலியா டீம் எந்த ஒரு சீரீஸோ அல்லது பெரிய பெரிய மட்சுகளையோ வந்து சொல்லிக் கொள்ற அளவுக்கு வின் பண்ணினதே இல்ல. சொல்ல போனா இந்த மாசத்திலே பாகிஸ்தானோட ஓடிஐ சீரீஸை 2 கொண்டுன்ற மாதிரி தோத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ போடுற இதே டைம்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில வந்து ஒரு ஓடிஐ சீரீஸ் நடந்து கொண்டிருக்குது. இந்த சீரீஸ்லயுமே வந்து ஆஸ்திரேலியா 2 மட்சையுமே வந்து பங்களாதேஷ் ஆடி வாங்கிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா நடக்கிற எல்லா மட்சுகள்லயும் வந்து தோத்து கொண்டு வராங்க ஆண்ட பரம்பரையான ஆஸ்திரேலியா டீம். கடைசியா நடந்த T20 வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்காவோட தோத்து சூப்பர் 8க்குள்ள வர சான்ஸை கூடி இழந்து வெளியேறி இருந்தாங்க ஆஸ்திரேலியா டீம். இப்படி தொடர்ச்சியான தோல்விகள் ஆஸ்திரேலியா டீமுக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு இப்ப பார்ப்போம். ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஜாம்பவானா இருந்தது 2 பிளேயர்ஸ் தான். ஒன்று டேவிட் வார்னர், இன்னொன்று ஸ்டீவன் ஸ்மித். இப்படி ஒயிட் பால் கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவானா இருந்த டேவிட் வார்னரும் ஸ்டீவன் ஸ்மித்தும் ரிட்டையர் ஆன பிறகு ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்காங்க. என்னதான் டேவிட் வார்னரும் ஸ்மித்தும் வந்து ரிட்டையர் ஆயினாலும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் பெரிய நட்சத்திரமான மிச்சல் மார்ஸும் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் கடந்த ஆண்டுகள்ல வந்து மோசமான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. என்னதான் மிச்சல் மார்ஸ் இவ்வளவு காலம் மோசமான ஃபார்ம்ல இருந்தாலும் இப்ப நடந்த ஐபிஎல்ல லக்னோவுக்காக விளையாடி இப்ப நடந்த ஐபிஎல்ல லக்னோ எலிமினேட்டர் ஆன பிறகு மிச்சல் மார்ஸ் வந்து வித்தியாசமான பிளேயிங்க வந்து காட்டியிருப்பார். இப்படி ஒரு டீம்ல இருக்கிற பெரிய நட்சத்திர பிளேயர்ஸ் வந்து சில டைம்கள்ல ஃபார்ம் அவுட் ஆகிறது வந்து வளமை தான். ஏனென்றா எங்களுக்கு தெரியும் விராட் கோலியும் வந்து ஒரு 2 வருஷம் தொடர்ச்சியா ஃபார்ம் அவுட்ல இருந்திருந்தார். என்னதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுறது கேப்டன்சி. 2023 வேர்ல்ட் கப்ல இந்தியான மண்ணிலே வச்சு இந்தியா கடிச்ச கேப்டன் தான் பேட் கமின்ஸ். இப்படிப்பட்ட ஒருத்தர ஆஸ்திரேலியா டீம் கேப்டனா வச்சுக்கொண்டு ஆஸ்திரேலியா டீம் சரிவுக்கு காரணம் கேப்டன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுக்கான காரணம் என்னண்டா, என்னதான் பேட் கமின்ஸ் நல்ல கேப்டனா இருந்தாலும் அவர் வந்து தனக்கு இன்ஜரி ஏற்படைக்க அல்லது அதிகமான ஒர்க் லோட் காரணமா ஓய்வெடுக்க தற்காலிக கேப்டனா ஆஸ்திரேலியா டீமுக்கு இருக்கிறது ஜோஸ் இங்கிலீஷ் தான். என்னதான் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து நல்ல கேப்டனா இருந்தாலும் பேட் கமின்ஸோட ஒப்படைக்க வந்து அந்த இடத்தன்றதுக்கான பிரச்சனை வந்து இதுவரைக்கும் இருக்குது. கடந்த காலங்களில் ஆஸ்திரேலியா டீமுக்கு நல்ல பினிஷரா இருந்த மேக்ஸ்வெல்லும் ஸ்டோய்னிஸும் ரீசெண்ட் டைம்ஸா வந்து எந்த ஒரு மச்சையுமே சொல்ற அளவுக்கு வந்து அடிச்சு அந்த மச்சை முடிச்சு கொடுத்ததா நாங்க வந்து கேள்விப்படல. உங்களுக்கு நல்லா தெரியும் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு ஆஸ்திரேலியா வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு நடந்த அந்த மேட்ச் தான். அந்த மேட்ச்ல வந்து கிளென் மேக்ஸ்வெல் தன்னுடைய ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரியோட அந்த மேட்சை வந்து விளையாடி இருப்பார். அந்த மேட்ச்ல டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி அந்த மேட்சை சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்திருப்பார். அந்த மேட்சை சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்திருப்பார் கிளென் மேக்ஸ்வெல். இப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் பினிஷரை வந்து ஆஸ்திரேலியா டீம் இப்ப மிஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா டீம் என்னதான் நல்ல பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்தாலும் அவங்க வந்து மாற்றுறது வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்னுடைய பிட்ச்ல தான். இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்ல அதிகளவான பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமா தான் இருக்கும். இந்த ரீசனால தான் வந்து ஆஸ்திரேலியா டீம் ஏசியாவுக்கு வந்து விளையாடிக்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு காலத்துல கிரிக்கெட்ல ஃபீல்டிங் என்றாலே ஆஸ்திரேலியா தான் எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த ஆஸ்திரேலியா டீம் இப்ப வந்து ஃபீல்டிங் மிஸ்டேக்கால சில மேட்சுகளை வந்து தோக்குறத நாங்க கண்ணால பாக்குறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ஃபீல்டிங் எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு தெரியும். ஏனென்றா இந்த நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ் டேபிள் டாப்பரா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்த போட்டிகள்ல அலட்சியமான ஃபீல்டிங்கால தான் முக்கியமா தோத்திருந்தாங்க. அப்படி தொடர்ச்சியான தோல்விகளால குவாலிஃபயர் கூடி ஆகாம எலிமினேட்டர் ஆயிருந்தாங்க. இப்படி இருக்கிற இதே டைம்ல தான் ஆஸ்திரேலியா டீம் ஃபீல்டிங் வந்து இப்ப படுமோசமா இருக்குது. இந்த ஒரு காரணத்தை வந்து எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டும் வந்து சொல்றாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் வெற்றியோ தோல்வியோ அதையும் விட வந்து அந்த அணியில எல்லாருமே வந்து ஒற்றுமையா விளையாடுறது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றா ஒரு மேட்ச்ல வந்து நாங்க தோக்கலாம், அந்த மேட்ச்ல வந்து நாங்க ஒற்றுமையா விளையாடினா வேற எத்தனையோ மேட்ச்களை வந்து வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி கம்யூனிகேஷன்ன்றது ஒரு கிரிக்கெட் டீமுக்குள்ள வந்து சரியான ஸ்ட்ரென்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கம்யூனிகேஷன் இப்ப ஆஸ்திரேலியா டீமுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேற டீமுகளோட ஒப்படைக்க. இந்த ஒரு காரணம் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை மனத அளவுல வந்து பின்னுக்கு கொண்டு போகுது. என்னதான் ஆஸ்திரேலியா டீம் வந்து டெஸ்ட் மேட்ச் ரேங்கிங்ல வந்து நம்பர் 1 இருந்தாலும் அந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்லா விளையாடுற பிளேயர்ஸையே ஒயிட் பால்லையும் பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு காரணத்தால வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸால இப்ப உள்ள T20 ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகள் வந்து தங்களுடைய ஒயிட் பாலுக்கும் ரெட் பாலுக்கும் வந்து பிரிச்சு அணிகளை வந்து வச்சுக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தால வந்து பிளேயர்ஸுக்குரிய ஒர்க் பிரஷர் வந்து குறைவாவே இருக்குது. இதனால வந்து அவங்க தங்களுடைய ஃபார்மேட்ல வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்தியாவுக்கு ஐபிஎல் இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு பிக் பேஷ் லீக் இருக்குது. என்னதான் பிக் பேஷ் லீக் இருந்தாலும் ஐபிஎல் இருக்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளவு வேகமா
அசாத்தியமான ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி அங்க நடக்கிறது வந்து சரியான அரிதாவே காணப்படுது. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ன்றது ஏனென்றா ஐபிஎல்ல மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியன் T20 ஸ்குவாட்ல வந்த பிளேயர்ஸ் வந்து அதிகமாவே இருக்காங்க. இப்ப கூட எங்களுக்கு தெரியும் வைபவ் சூரியவம்சி 15 வயசுல வந்து இந்தியன் T20 ஸ்குவாடுக்குள்ள உள்ள வந்திருக்கு. இப்படி ஐபிஎல் வந்து 2.5 மாசம் தொடர்ச்சியா நடக்கிறதால அதுல விளையாடுற முக்கியமான ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து தொடர்ச்சியா குறைந்தபட்சம் 14 மேட்ச் வந்து விளையாடுறாங்க. இப்படி விளையாடிட்டு உடனடியா வந்து அவங்களுடைய தேசிய அணிக்காக விளையாடிக்க அந்த விளையாட்டுல வந்து அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படுதுன்னு முக்கியமான கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இதே பிரச்சனை வந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே வந்து ஐபிஎல் தொடங்கி இருந்தாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா சிவம் டூபே T20 வேர்ல்ட் கப்ல வந்து தன்னுடைய அசாத்தியமான திறமைகளை வந்து வழிகாட்டி இருப்பார். ஆனா அவரால் சென்னைக்காக விளையாடும் போது அவ்வளவு அதிகமான திறமைகளை வந்து அவர் வழிகாட்டலாம் போயிட்டு. அப்போ ஒரு பிளேயருக்கு வந்து என்னதான் திறமைகள் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ்ன்றது முக்கியம்ன்றது இதுல இருந்து தெரிய வருது. ஆஸ்திரேலியா மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுறது வந்து பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட். இந்த 3 பிளேயர்ஸும் சேர்ந்து விளையாடின கடைசி மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல். அதுக்கு பிறகு 3 பேருமே சேர்ந்து விளையாடாத வந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு பின்னடைவாவே காணப்படுது. என்னதான் இந்த 3 பேரும் நல்ல பிளேயர்ஸா இருந்தாலும் ஆஸ்திரேலியன் டீம் வந்து இவங்களோட டிபெண்ட் ஆகி இருக்கிற வந்து அவ்வளவு நல்லது இல்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கு. கடைசியா நடந்த T20 வேர்ல்ட் கப்ல 2009க்கு பிறகு மிக வேகமா வந்து ஆஸ்திரேலியா டீம் தொடர விட்டு வெளியேறி இருந்தாங்க. ஆஸ்திரேலியா டீமுடைய ஸ்டார் பவுலர்ஸ் இல்லாம அந்த T20 வேர்ல்ட் கப்ல களம் கண்ட ஆஸ்திரேலியா டீம் ரொம்பவே தடுமாறி தான் அந்த T20 வேர்ல்ட் கப்ல நடந்த எல்லா மேட்சையும் வந்து விளையாடி இருந்தாங்க. இப்படி இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா டீம் ரொம்பவே ஈஸியா 169 ரன்ஸ் 2 விக்கெட்டை இழந்து சிம்பாப்வே டீம் சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் வந்து உலகம் ஃபுல்லாவும் ஆஸ்திரேலியா டீம் ஃபெயிலியரை வந்து வழிகாட்டினது. இப்படி ஒரு சின்ன டீம் ஆண்ட பரம்பரையான ஆஸ்திரேலியா தோத்தா பிறகு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை மிகவும் குறைந்ததுன்னு சொல்லலாம். இப்படி ஆஸ்திரேலியா டீம் 2023 வேர்ல்ட் கப்புக்கு பிறகு இப்படி தொடர்ச்சியான தோல்விகளை காண்றதுக்கு இன்டர்நெட்ல வந்து அதுக்கான ட்ரோலிங் பாயிண்டா எது இருக்குதுன்னா 2023 வேர்ல்ட் கப்பை இந்தியாவிலே வச்சு இந்தியா காடிச்சு அந்த வேர்ல்ட் கப்பை வந்து தூக்கி இருந்தாங்க ஆஸ்திரேலியா டீம். இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணினா வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை தான். ரெண்டாலும் அந்த டீம்ல இருந்த முக்கியமான பிளேயரான மிச்சல் மார்ஷ் அந்த வேர்ல்ட் கப்புக்கு மேல கால்களை போட்டு அந்த போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியிருந்தார். இப்படி அப்லோட் பண்ண அந்த போட்டோ வந்து இன்டர்நெட்ல வைரல் ஆகும் போயிருந்தது. இந்த உலகத்துல வந்து கர்மான்றது இருக்குன்றது வந்து சில இடங்கள்ல வந்து நிரூபிக்கப்படும். அப்படி கிரிக்கெட் ஃபீல்டுல வந்து நிரூபிக்கப்பட்ட இடம் தான் ஆஸ்திரேலியா டீம். 2023 வேர்ல்ட் கப் வின்னுக்கு பிறகு ஆஸ்திரேலியா டீம் எதிர்கொண்ட 3 முக்கியமான ICC டோர்னமெண்டான 2024, 2026 T20 வேர்ல்ட் கப், 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்த 3லயே வந்து மிகவும் படுமோசமான நிலையில வந்து வெளியேறிந்தாங்க. என்னதான் ஆஸ்திரேலியா டீம் இப்ப அப்படி மோசமா இருந்தாலும் அவங்களால வந்து திருப்பியும் தங்களுடைய ஃபார்மை கொண்டு வரலமென்று எல்லா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸாலையும் நம்பப்படுது. இப்படி இருக்கிற ஆஸ்திரேலியா டீம் என்னென்ன மாத்தினா வந்து தங்களுடைய பழைய ஃபார்ம் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பத்தி இந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸை வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.